வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து தெருநாய் சம்மந்தமாக நிறைய விவாதங்கள் சோஷியல் மீடியாலேயும் சரி வெளியிலையும் சரி நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. தெருநாயை ஒரு பக்கம் வந்து நீதிமன்றம் வந்து ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்தி அதை சரிப்படுத்துங்க, தெருவுகளில் நாய்களை அதிகமாக விடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அரசாங்கமும் அதுக்கேற்ற மாதிரி சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு, பரிசீலனை பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னென்ன செய்யணும் அப்படின்ற முயற்சியில் இருக்காங்க. ஒரு பக்கம் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சிலர் வந்து நாய் வந்து பாதுகாப்பு, தெருநாய் வந்து எங்களுக்கு பாதுகாப்பாக தான் இருக்குது, நாங்கள் வந்து ஏதோ நாங்கள் தெருவில் சோறு வைக்கிறோம் கொள்கிறோம், அது வீட்டுக்கிட்டே சுற்றிக்கிட்டு நிற்கிது, நாங்கள் வீடை கதவை பூட்டி விட்டு போனால் கூட திருடர்கள் யாராவது வந்தால் கூட அதை காமிச்சு கொடுத்துருது, குலைக்குது, எங்களுக்கு இது பாதுகாப்பாக தான் இருக்குது, அதுபோக அதுவும் ஒரு ஜீவராசி, அதுக்கு வந்து நம்ம வந்து துரோகம் பண்ணக்கூடாது, ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிறதோ அது ரொம்ப வந்து கொடுமைப்படுத்துகிற மாதிரி ஆயிரும் அப்படின்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி சில கருத்துக்களை சொல்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து இந்த நாய் வந்து கடிச்சிச்சுன்னா மனித உயிர் இழக்க நேரிடுது, மனித உயிருக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஒரு ஜீவன் தான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இப்படி ரெண்டு சைடு வந்து மக்கள் வந்து விவாதங்கள் போகுது. இது சுதந்திர நாடு. இந்த நாட்டில் வந்து ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு. அந்த தீர்ப்பை வந்து அரசும் பரிசீலனை பண்ணி அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு முனைப்பில் இருக்காங்க. அது சுதந்திர நாட்டில் வந்து மக்கள் வந்து ரெண்டு விதமாக சொல்கிறாங்க கருத்துக்களை. இந்த கருத்துக்களை நம்ம கேட்டுட்டு போக வேண்டியதுதான். எது நமக்கு சரின்னு படுதோ நம்ம செஞ்சுக்கிற வேண்டியதுதான். நம்ம அந்த நீதிமன்ற வழிகாட்டுதலோ அந்த அரசாங்கமும் என்ன செய்தோ அதன்படி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போவோம். ஸோ இது கருத்து சொல்கிறதுல வந்து சுதந்திர இந்தியாவில் வந்து ஒரு பெரிய தவறுகள் கிடையாது. இந்த மேடம் ஜிபி முத்து மேடம் உங்களை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து என்னமோ தெருநாய்களுக்கு ஆதரித்து பேசிட்டாங்க சில பெண்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னமோ அறுத்து புரிவேன் கிழிச்சு புரிவேன் அப்படின்னு பேசுகிறீங்களே, இது தப்பா இல்லையா? சில நாளாரி முண்டங்கள் சொல்லுது, சில முண்டங்கள் அறிவு கட்ட முண்டங்கள், சில அறிவில்லாத முண்டங்கள். உங்க புத்தி எப்படி விதமா இருக்கு? உங்க புத்தி சொறி நாயை விட வெறி நாயை விட கேவலமா இருக்கிய. சொறி நாயி வெறி நாயோட கேவலமான புத்தி. அந்த கிறுக்கு மென்ற பேர் தான் சொறி நாயி, பிட்டு பிடிச்ச நாயி. அறுத்து கிழிச்சு போக இருக்காமா மூஞ்சி மோர கட்டைய மூஞ்சி போடுறது. விருதா நாயெல்லாம் வந்து பேசுறீங்களா? விருதா நாயல் இல்ல, அட விருதா நாயல் இல்ல, புதுசு புதுசா வந்து முளைச்சு பேசணும்னு நீங்க நான் பையன் நினைச்சேன். நீ இந்த அறகுறைக்கு பிறந்தது அவ்வளவு வந்து பேச ஆரம்பிக்கப்போம். ஏழை வர வர நீங்க மிருகமாயிட்டு இருக்கிய, மனுஷனாயி பேசுங்களேன். அவ்வளவு நான் நாயிட்ட இருந்தா எல்லாருமே கத்தங்க. நாயிட்ட இருந்து கத்தா நாயிட்ட அப்ப நக்கித்தானே சாப்பிடுறா செத்த பையல. நீ நீ பிறந்தது வந்து அம்மா படத்துல பிறந்தா நீ அட எரும மாட்டு பயில. ஏழை மிருகமாயிட்டு இருக்கீங்க நீங்களா? மிருகமாயிட்டு மிருகமா செத்த பயில அறிவிட்ட பயில. இதுக்கு மேல நிறைய அறுத்து கிழிச்சு போடுவாமா. ஆமா எரும மாட்டு பயில. உங்களுக்குலாம் அறிவு இருக்கா? இந்த காசை வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு ஏவி விட்டு பிசாசு குட்ட மாதிரி இருக்கீங்க. பிசாசு குட்டாங்கடா, அறிவிட்ட ஜெம்மங்களா. அட பைத்தியார பயிரா, முட்டா பயிரா. எல்லாருமே வந்து நாயை வந்து இது பண்ணுவீங்க. எத்தனை பிள்ளைல நாய் கடிக்க தெரியுமா? முட்டாதனமா எல்லாம் பேசுறீங்களே. உங்க பிள்ளைல கடிச்சு கொதறி அந்த பிள்ளைகளுக்கு யாரோ ஒரு மேடம், நான் பத்திரிகை ஆபீசர் இல்ல இதை நொடிச்சு போறாங்க. நீ வீடியோ கூட பேசல. முட்டாதனமா அறிவு கிட்ட எல்லாம் பேசுது. அறிவு விட்டு போய் அறிவு இருக்க அறிவு கிட்ட மாதிரி எல்லாம் பேசுறீங்கள. நீ உங்க திருநெல்வேலி ஸ்லாங்கில் நீங்கள் சொல்கிறீங்க, ஏழை அறுத்து புரிவேல கிழிச்சு புரிவேல, இங்கே பாருல ஆளை மூஞ்சையும் பாரு பேதியில் போவான்னு பேசுகிறீங்க. இதெல்லாம் தப்பு இல்லையா? உங்கள் ஊர் ஸ்லாங்கில் ஏழை போலன்னா என்ன அர்த்தம்? இங்கே ஊரில் வாடா போடான்னு கூப்பிட்றதுக்கு சமம். ஒரு மரியாதை இல்லாமல் யாரையுமே பேசக்கூடாது. இது நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஏற்கனவே 1000 வீடியோ போட்டிருக்கீங்க. உங்கள் சொந்த அந்த லெட்ரு படிக்கிற மாதிரி ஆக்டிங் கொடுப்பீங்க, அதை பண்ணுவீங்க இதை பண்ணுவீங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீங்கள் பேசுகிறது வந்து ஒரு அப்பாவித்தனமாகவும் ஒரு காமெடியாகவும் இருக்குது. கோழி முக்குனா வர முட்டை ஜிபி முத்துக்கு இல்லவே இல்லை. கொட்டை உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்கள் அப்படியா? நாங்கள் சரியாக தான் பேசுகிறோம். ஒரு நாள் உங்களை ரசித்தாங்க, நீங்கள் அது நல்ல முறையில் வாழ்கிறீங்க, அது மூலமாக நீங்கள் ஒரு பலன் அடைகிறீங்க, நல்லபடியாக இருக்கீங்க, நல்லா இருங்க, சந்தோஷம். ஆனால் மேடம் நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப தப்பு மேடம். அதாவது அறுத்து புரிவேன் கிழிச்சு புரிவேன் அப்படின்னு பொதுவாக வந்து அநாகரிகமாக பேசுகிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த தவறை நீங்கள் செய்யாதீங்க, இதோட நிறுத்திக்கங்க.
சோஷியல் மீடியாவில் சும்மா ட்ரெண்ட் ஆகணும், பிரபலம் ஆகணும், மீண்டும் மீண்டும் நம்ம எதையா ஒன்று சொன்னோம்னா பிரபலம் ஆகலாம், இன்றைக்கி இந்த டாபிக் வந்து நிறைய போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம பிரபலம் ஆகலாம்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த நினப்பு தப்பு. நீங்கள் நினைக்கிறது எல்லாம் சரியாக இருந்தாலும் அது உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை சொல்லுங்கள். அடுத்தவன் வந்து ஒரு கருத்தை சொல்கிறியா, ஒரு இதை சொல்கிறான், சொல்லிட்டு போகிறேன். உங்களுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டால் நீங்கள் அந்த கருத்தை ஏற்றுக்குங்க. எனக்கு தெருநாயை வளர்க்கக்கூடாதுன்ற ஏற்றுக்குங்க, அவ்வளோதான். அதுக்காக இன்னொருத்தர் ஏதோ ஒன்று சொல்கிறான்றக்கா அவனை போய் ஏழை அறுத்து புரிவேலா, கிழிச்சு புரிவேலா, இப்படின்னா தப்பு இல்லையா? எதுவும் முறையா? தேவையில்லாத பேச்சுகளை தயவு செய்து இதோடு நிறுத்திக்கிங்க. நீங்கள் வம்ம குடனாக இருக்கீங்க. மொத்தத்தில் மக்கள் உங்களை வாழ வைக்கிறாங்க. அந்த மக்களே நீங்கள் வந்து ஏசக்கூடாது. உங்கள் ஊர் பாஷையிலே சொல்கிறேன், ஏசுறது தப்பு இல்லையா? தப்பு தானே? அது மாதிரி ஏசாதீங்க. யாரையும் இந்த மாதிரி மரியாதை குறைஞ்சி கொஞ்சம் பொதுவாக பேசும்போது நீங்கள் மரியாதை குறையா யாரையுமே பேசாதீங்க. நீங்கள் கண்டென்ட்டாக ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, ஒரு 2 பேரை செட் பண்ணி எடுக்கிறீங்கன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. நீங்கள் வந்து முன்ன பின்ன எதுனாலும் பேசிக்கிங்க, தப்பே கிடையாது. பொதுவாக வந்து எல்லாரையும் சைட் மேனிக்கு அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது மேடம். உங்களுக்கு இது கொஞ்சம் நாகரீகமாகவே உங்களை சொல்கிறேன். நீங்கள் ஆனா பெண்ணானே எனக்கு தெரியலை. இருந்தாலும் மேடம்னு உங்களை மரியாதையாக சொல்கிறேன்னு தோணுச்சு. சாருன்னு சொல்கிறதா மேடம் சொல்கிறதான்னு தெரில. இருந்தாலும் உங்களை மேடம்னா தான் உங்களுக்கு நல்லா குளிரும். அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். தொடர்ந்து இந்த மாதிரி பேச்சுக்களை இதோடு நிறுத்திக்கிறோம்னு சீப்பு கும்பிட்டு நாங்கள் தாழ்மையுடனே கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.